சிட்ரான ஒரு நாடா? அது எங்க இருக்குன்னு பாரு. அதை தான் பார்க்கறேன். அது ஒரு தீவு. பாரேன் பக்கத்துல இருக்கு. ஓ, பாரேனா? சரி சரி. சிட்ரா தான் சிட்ராவா என சிரித்துக்கொண்டே, அப்போ என் அக்கா மேரேஜுக்கு நீ வர முடியாதா? நீ வராம எப்படிடா? நீ என் கூட வராம நான் மட்டும் எப்படி அங்க போவேன்? நான் போலன்னு சொல்லிடுறேன். இல்லடா, வேணாம். நீ போயிட்டு வா. உன் கூட ரம்யாவை கூட்டு போ. மேரேஜுக்கு ரம்யாவும் வரலன்னா நல்லா இருக்காது. அவ கூட என் சார்பா என் அத்தையை அனுப்பி வைக்கிறேன். அங்க நான் மட்டும் போயிட்டு வரேன். சரிடா, இந்த மீட்டிங்கை ஆன்லைன்லயே நடத்தலாமே, ஏன் அங்க வர சொல்றாங்க? அந்த கிளைண்ட்டு விஐபியா இருக்கலாம், இல்லனா பல கம்பெனில இருந்து நிறைய பேர் வரலாம். இப்படி எதனா ரீசன் இருக்கும். சரிடா என பேசிக்கொண்டே அவரவர் வீட்டிற்கு சென்றார்கள். 2 நாட்கள் கழித்து மேனேஜர் அருணிடம், சிட்ரா கம்பெனியோட ஓனர் ஒரு விஐபி, அதனால நீங்க சிட்ராக்கு போறதுக்கு முன்னாடி துபாய் போவீங்க. அவங்க ஆளுங்க சிட்ராக்கு உங்களை கூட்டு போவாங்க. நீங்க ஏன் இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணல? அவங்க உங்களை அனுப்ப சொல்லி தான் சேர்மேனுக்கு மெயில் பண்ணிருக்காங்க. எவருக்கு ஏன் மெயில் பண்ணாங்க? என்ன எப்படி அவங்களுக்கு தெரியும்? அது எனக்கும் தெரியல, பட் சேஃப் தான்னு சேர்மேன் சொன்னாரு. அவங்களே டிக்கெட்டு வீசாலாம் அனுப்பிட்டாங்க. அதை ரம்யா உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஓகே சார் என தனது அறைக்கு சென்று ஜானுக்கு கால் செய்து, ஜான், என்னை பத்தி யாரோ விசாரிச்சாங்கன்னு சொன்னீங்களே, அவங்க தான் என்ன வர சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? எப்படி சொல்றீங்க? நான் ஃபர்ஸ்ட் துபாய் போறேன். அங்க இருந்து என்ன சிட்ராக்கு கூட்டு போறாங்க. ஓ, அப்படியா? நீங்க பயப்பட வேணாம். எங்க கம்பெனி கேட்டவங்களுக்கெல்லாம் விசாரிக்காது. அவங்க யாருன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒத்துக்கும். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. வேணும்னா சொல்லுங்க, நானும் கூட வரேன். இல்ல வேணாம், மணி ஃப்ரெண்ட்ஸை நான் நம்புறேன். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ, பாய் என கட் செய்துவிட்டு மணி மற்றும் ரம்யாவிடம் மேனேஜர் சொன்னதை சொன்னான். பிறகு 20ஆம் தேதி துபாய்க்கு சென்றான். ஏர்போர்ட்டிலிருந்து அருணை அழைத்து செல்ல அருணின் நேம் போர்டை வைத்துக்கொண்டு ஹாலா காத்திருந்தாள். அந்த போர்டை கண்டபின் அருண் அவளிடம் சென்று ஆங்கிலத்தில் பேசினான். ஹாய், நான் அருண். ஹாய் அருண், என் பேரு ஹாலா, எம்டி ஆஃப் சிட்ரா கம்பெனி. உங்களை துபாய்க்கு வரவேற்கிறேன், வாங்க போலாம் என அவனை அழைத்து கொண்டு காரின் அருகே சென்றாள். டிரைவர் கார் கதவை திறக்க அருண் ஏறினான். ஹாலா முன் இருக்கையில் அமர்ந்தாள். கார் புறப்பட்டது. என்ன, நம்மளை கூட்டு போக எதுக்கு கம்பெனி எம்டி வந்திருக்காங்க? நாம என்ன அவ்வளோ பெரிய ஆளா என நினைத்து கொண்டு ஹாலாவிடம், இப்ப நாம எங்க போறோம்? கெஸ்ட் ஹவுஸ் போறோம். அங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஈவினிங் 7 மணிக்கு சேர்மேன் உங்களை பார்க்க வருவார். சேர்மேன் என்ன பார்க்க வருவாரா என நினைத்து கொண்டு, எப்போ சிட்ரா போறோம்? சேர்மேன் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாரு. ஓகே என அமைதியாக வந்தான். கெஸ்ட் ஹவுஸ் வந்தது. ரெட் கார்பெட் விரிக்கப்பட்டு இருபுறமும் பெண்கள் பூக்களோடு நின்று கொண்டிருந்தார்கள். திகைத்தவனாய் மெதுவாக கதவை திறந்து இறங்கி கார்பெட்டில் நடந்தான். அவன் மீது அப்பெண்கள் பூக்களை தூவினர். கெஸ்ட் ஹவுஸ் வாசலில் பூங்கொத்தை கொடுத்து ஒருவர் வரவேற்றார். அதை வாங்கிக் கொண்டு தன்னை அழைத்துச் செல்லும் ஒரு பெண்ணை தொடர்ந்தான். அவள் அவனை அலங்கரிக்கப்பட்ட பெட்ரூமுக்கு அழைத்துச் சென்றாள். பின்னாக அவனுடைய சூட்கேஸை ஹாலா எடுத்துக்கொண்டு வந்து வைத்துவிட்டு, 1 ஹவர்ல சாப்பாடு வரும், சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது வேணும்னா அந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க, இவ வருவா என சொல்லிவிட்டு இருவரும் சென்றனர். என்ன நடக்கிறது என்று புரியாமல் சேர்மன் என்ன சொல்கிறார் என அதையும் பார்த்துவிட்டு பிறகு அத்தையிடம் சொல்லலாம் என வைஃபையை கனெக்ட் செய்து அத்தையிடம் வீடியோ காலில் தான் வந்துவிட்டதை மட்டும் தெரிவித்தான். பிறகு குளித்துவிட்டு சாப்பிட்டான். மணி ரம்யாவிடம் தான் வந்துவிட்டதை கூறிவிட்டு படுத்து உறங்கினான்.